அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ரோட் ஷூட்ஸ் பிளான் பண்ணுறீங்க, ஒரு இண்டோர் ஷூட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். சரி, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையிலும் 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா மொபைல் மாதிரி இப்போ 50 MP கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதில் இந்த 50 MPயில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒய்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா கிடச்சிருக்குது. ஸோ கேமராவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வென் கம்பேர்ட் டு 15C அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, என்னென்ன அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓஎஸ்க்கு வந்து அப்டேட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஓஎஸ்க்கெல்லாம் இப்போ வர மொபைல்ஸில் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தராங்க. இவங்க ஓஎஸ்க்கு வந்து 5 இயர்ஸும் செக்யூரிட்டிக்கு 6 இயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். இப்போ மிட்ரேஞ்சு, இப்போ டவுன் ரேஞ்சு, மிட்ரேஞ்சு, அப்பர் ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லேக்கை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பட் இது அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு அது 49,999 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.